உயிரே 23. கண்மூடி திறப்பதற்குள் கண்முன்னே நடந்த தாக்குதலில் விக்கித்து நின்றாள் மலர். பல்கலைக்கழக வளாகத்தில் வைத்தே ஒரு மாணவன் தன்னை தவறாக தொடவர அதிலிருந்து சுதாரிப்பதற்குள் கண்முன்னே அம்மாணவன் தாக்கப்படுவதைக் கண்டு மூளை வேலை செய்யாமல் சிலையென நின்றாள் மலர். அம்மாணவனின் சட்டை காலரை ஆறாமுதன் கொத்தாக பிடித்திருக்க, என் தங்கச்சி அவளா தொட பாக்குற நீ என கோபத்துடன் விக்னேஷ் அம்மாணவனின் பெண் மண்டையில் அடித்தான். அண்ணே, அவனை விட, இங்க சிசிடிவி இருக்கு, இதுல நமக்கு தான் பிரச்சனை வரும், வா போலாம். இவனை விட சொல்றியா நீ என ஆக்ரோஷமாக மலரின் தோழர்கள் அவளை முறைக்க, இவனால நம்ம படிப்புக்கு பிரச்சனை வரும் தான் சொல்றேன், விடுங்க, நமக்கு ஒரு நேரம் வரும் என்றாள் மலர். கிளாஸ்ல இவன் உன்னை என்ன பண்ணா என்று கோபமாக கேட்டான் ஆறாமுதன். ஒண்ணு பண்ணல, முதல்ல அவனை விட ஆறா, உண்மையை சொல்லுடி அதட்டினான் ஆறாமுதன். அது என் துப்பட்டாவை பிடிச்சு இழுத்துட்டான், அதுல என் பெண் கழுச்சு என உதட்டை கடித்தபடி மெல்லிய குரலில் கூறினாள் மலர். இவன கோபத்துடன் மீண்டும் அவனை அடிக்க விக்னேஷும் ஆறாமுதனும் கோபத்துடன் நகர மற்றவர்கள் அவர்கள் இருவரையும் பிடித்து நிறுத்தினர். பேசாம வாங்க என விக்னேஷை ஒரு கையாலும் ஆறாமுதனை மறு கையாலும் பிடித்து இழுத்தபடி நடந்தாள் மலர். அம்மாணவனை விட்டு சிறிது தூரம் நடந்து வந்ததும் கோபத்தில் மலரின் கைகளை உதறினான் ஆறாமுதன். இப்ப எதுக்கு நீ அங்கிருந்து கூட்டிட்டு வந்த? ஊர் விட்டு ஊர் வந்து இங்க நம்ம படிக்க வந்திருக்கோம், பிரச்சனை எதுக்குடா? அப்புறம் நம்ம மேல பிளாக் மார்க் வந்துடும், அதுக்காக அவனை அப்படியே விட சொல்றியா? அவனும் படிக்க தானே வந்திருக்கான், அது அவனுக்கு தானே தெரியும். சரி, பின் எதுவும் குத்திருச்சா என்று கேட்டான் ரஞ்சித். ஆமா, லைட்டா கீறிச்சு போல. இது லைட்டாவா என மலரின் துப்பட்டாவில் படிந்திருந்த ரத்தத்தை கண்ட எம்கே கேட்டான். அது துப்பட்டா மெல்லிசா இருக்கு, அதான் இப்படி ஆகிருச்சு. என்னமோ பண்ணி தொலை. கோபம் தாங்காமல் ஆறாமுதன் விறுவிறுவென அங்கிருந்து சென்றான். அவன் பின்னே, ஆரா, டே ஆரா என கோபத்துடன் செல்லும் ஆறாமுதனை அழைத்தபடி சென்றான் விக்னேஷ். அவனுக்கு போகட்டும், வா, மெடிக்கல்ல மருந்து வாங்கிட்டு போலாம் என்று கூறினான் சூர்யா. இல்ல, நான் ஹாஸ்டல் மெடிக்கல்ல வாங்கிக்கிறேன். அதானே, மத்தவங்க கிட்ட எதையும் வாங்கிக்க மாட்டியே, அவ்வளவு ரோஷம் உனக்கு. சரி வா, உன்னை ஹாஸ்டல்ல விட்டுட்டு நாங்க எங்க ஹாஸ்டலுக்கு போறோம் என்று சொல்லிவிட்டான் ரணா. ஆறாமுதனை தவிர மற்ற அனைவரும் ஹாஸ்டல் தான் என்பதால் மெதுவாக நடந்தனர். மலரின் பெண்கள் விடுதிக்கு எதிர்ப்புறம்தான் அவர்களின் ஆண்கள் விடுதியும் இருந்ததால் நிதானமாகவே நடந்தனர். அமைதியாக நடந்த மலரின் மனம் வேந்தன் பற்றிய நினைவு சுழலில் சிக்கி சுழல ஆரம்பித்தது. வேந்தனை முதலில் சந்தித்தது, அவனிடம் பேசிய முதல் வார்த்தைகள், அவன் தன்னிடம் பேசிய பேச்சுக்கள், அதில் அவன் தனக்கு அளித்த முக்கியத்துவம், அவனின் அந்த வருடைய பார்வைகள் அனைத்தும் மலருக்கு நினைவில் வர தன்னை மீறி புன்னகைத்தாள். இவ்வளோ கலவரம் நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு என மலரின் புன்னகையை பார்த்த சூர்யா கேட்டான். அவனது கேள்வியில் சுய நினைவிற்கு வந்தவள், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஹாஸ்டல் வந்துச்சு, நான் போறேன், லஞ்ச் சாப்பிட்டு கூப்பிடுங்க, நானும் உங்க கூட டிபார்ட்மெண்ட்டுக்கு வரேன். ஒரு மார்க்கமா தான் இருக்க, சரி சரி போ, போய் சாப்பிடு, நாங்க கூப்பிடுறோம் என எம்கே கூறிவிட்டு தனது சகாக்களுடன் தங்களது விடுதிக்குள் நுழைந்தான். தப்பித்தோம் பிழைத்தோம் என அவர்களிடமிருந்து விடைபெற்று தனது விடுதி அறைக்குள் நுழைந்தாள் மலர். ஏற்கனவே அறையில் அமர்ந்து மதிய உணவை உண்டு கொண்டிருந்த மலரின் அரை தோழியான கோகிலா வித்தியாசமான பாவனையுடன் உள்ளே நுழைந்த மலரை கண்டு, என்னாச்சு என வினவினார். ஒன்னும் இல்ல என்றவாறு தண்ணீர் பாட்டிலை எடுத்து மணமணவென குடித்தாள் மலர். சாப்பிடுற நேரத்துல தண்ணிய குடிக்காத மலரு, இந்தா உனக்கும் சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன், கை முகமெல்லாம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். ஏய் தேங்க்ஸ் டாமா, இத வந்துட்டேன் என்றவாறு பாத்ரூம் சென்று முகம் மற்றும் கையை கழுவி விட்டு வந்து கோகிலாவுடன் சாப்பிட அமர்ந்தாள் மலர். சரி, இப்ப சொல்லு, முத நாள் என்எம்இ கிளாஸ் எப்படி போனுச்சு? ஆறாமுதனுக்கு பிறகு மலரை குறுகிய நாட்களில் முழுதாக புரிந்து வைத்திருப்பவள் கோகிலா. மலரிடமிருந்து எவ்வாறு விஷயத்தை வாங்க வேண்டும் என ஆறாமுதனுக்கு பிறகு நன்கு அறிந்தவள். மலரிடம் வற்புறுத்தி கேட்பதை விட அவள் போக்கில் விட்டுவிட்டால் சிறிது நேரத்திலேயே தன்னாலே அனைத்தும் உளறி விடுவாள் என்பதை மிகச் சரியாக புரிந்து வைத்திருந்தாள் கோகிலா. கோகிலா கேள்வி கேட்டதும் உணவை உண்டு கொண்டே, அதை ஏன் கேக்குற, இன்னைக்கு கிளாஸ்ல பிரச்சனை ஆகிருச்சு, அந்த கிளாஸ்ல நான் மட்டும் தான் பொண்ணு தெரியுமா, மீதி 70 பேரும் பசங்க என விழிகளை விரித்து தாயிடம் கதை கூறும் குழந்தையென அன்று நடந்த அத்தனையும் வரிசையாக ஒப்பித்தாள் மலர். ஒவ்வொன்றாக கூறியபடி இருவரும் உணவு உண்டு முடித்தனர். மலர் கூறியதை கேட்ட கோகிலா, அடிப்பாவி, ஆவுனா மொத ஆளா சண்டைக்கு நிக்கிறவ நீதான், இன்னைக்கு ஒருத்தன் இவ்ளோ பண்ணியும் சும்மா விட்டுட்டு வந்திருக்க, உன்னைய நம்ப முடியலையே, கிரிமினல் பயவுளாச்சே நீ என மலரை சரியாக கணித்தாள். அதற்கு எதுவும் கூறாமல் மாலை நேர வகுப்பிற்கு தேவையான புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தனது டிபார்ட்மெண்டிற்கு செல்ல ஆயத்தமானாள் மலர். மலர் கிளம்புவதை கண்ட கோகிலா, ஏய், எப்படியவா டிபார்ட்மெண்ட்டுக்கு போற? ஏண்டி, இதுக்கு என்ன குறைச்சல் என குனிந்து தன் உடையை ஒரு ஆராய்ச்சி பார்வை பார்த்தாள் மலர். இங்க வா என்றவாறு மலரின் துப்பட்டாவை கழட்டி அவளது தோள்புறம் ஆடையை விலக்கி காயத்தை ஆராய்ந்தாள் கோகிலா. பாவி பய, இப்படி பண்ணிவிட்டு இருக்கானே,
அவன் கைய உடைச்சு அடுப்புல வைக்க என்றவாறு ஆழமாக ஏற்பட்டிருந்த காயத்தின் மீது ஒரு களிம்பை தடவினாள் கோகிலா. போது போது விடு, சின்ன காயம்தான், சரியா போயிரும் என்றவாறு உடையை சரி செய்து துப்பட்டாவை அணிந்தாள் மலர். எது, இது சின்ன காயமா? வேற ட்ரெஸ் மாத்திட்டு போய மலரு, ரத்த கரையா இருக்குல்ல. அதுவும் சரிதான் என வேறு உடையை அணிந்து கொண்டு தனது நண்பர்களுடன் டிபார்ட்மெண்ட்டுக்கு புறப்பட்டாள் மலர். வகுப்பிற்குள் நுழைந்த மலர் விக்னேஷும் ஆறாவதனும் கோபத்துடன் அமர்ந்திருப்பதை கண்டவள் மெதுவாக, அண்ணே என்றவாறு விக்னேஷிடம் சென்றாள். பேசாத. ஐயோ அண்ணன், நீயா பேசினது? என் அண்ணன் நீயா பேசினது என சிரித்தாள் மலர். மலரின் கிண்டலில் சட்டென சிரித்த விக்னேஷ், வாழு வாழு, ஏன்டா அவனை விட சொன்ன? அவனை நாலு அடிச்சு தும்ச பண்ணிருக்கலாம்ல என ஆதங்கப்பட்டான். கண்டிப்பா ஒரு நாள் புரியுனே என விக்னேஷன் தாடையை பிடித்து செல்லம் கொஞ்சினாள் மலர். மலரின் கொஞ்சலில் சிரித்தவன், என்னைய கொஞ்சது இருக்கட்டும், அங்க உன் ஃப்ரெண்டு கொலை வெறியில இருக்கான், போய் முதல்ல அவனை சமாதானப்படுத்து என்றான் விக்னேஷ். ஐயோ, இந்த ஐயனார வேற மலர் இருக்கணுமா? எப்பா ராமா, இந்த அரியா பிள்ளைய எந்த சேதாரமும் இல்லாம காப்பாத்துப்பா. கடவுளிடம் ஒரு கோரிக்கையை போட்டவாறு, ஆரா பேபி என்றவாறு தனது நாற்காலியை ஆறாமதனின் புறம் திருப்பி போட்டு அமர்ந்தாள் மலர். சீனியரின் ப்ராஜெக்ட் ஒன்றை தனது லேப்டாப்பில் டைப் பண்ணி கொண்டிருந்த ஆறாமுதன் மலர் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னை பேபி என்று அழைப்பதை புருவத்தை உயர்த்தி பார்த்தவன் பிறகு அமைதியாக தனது வேலையை தொடர்ந்தான். ஆரா, சாரி ஆரா, உன் பேபிய மன்னிச்சு. தன் காதுகளை பிடித்து சிறு குழந்தை என மன்னிப்பு கேட்டாள் மலர். ஆறாமுதன் தொடர்ந்து அமைதியாக இருக்கவும், என்கிட்ட பேச மாட்டியாரா பாவமாக வினவினாள் மலர். 2 நிமிஷம் பேசாம இருந்ததுக்கே உனக்கு வலிக்குதே, இத்தனை நாளா என்கிட்ட பேசாம இருந்தியே எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம் கடினமான குரலில் கேட்டான் ஆறாமுதன். அச்சோ ஆரா, சாரி ப்ளீஸ். உன்கிட்ட பேசாம இருந்தா நான் அழுதுருவேன்னு உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்சு என்கிட்ட பேசாம என்கிட்ட சாப்பாடு வாங்கிக்காம என்கிட்ட சண்டை போடாம இருந்திருக்கு என கண் கலங்கியபடி மலரின் கன்னத்தில் அறைந்தான் ஆறாமுதன். தன் நண்பனின் கண்ணீரை கண்டவள், இந்த கணத்திலே அடிச்சுக்க, ஆனா லைட்டா வலிக்குதுரா. ஆறாமுதனிடம் மற்றொரு கன்னத்தை காட்டினாள் மலர். மலரின் முகபாவனையில் சட்டென சிரித்தவன், இனி இப்படி பண்ணாத பேபி என்றான் ஆறாமுதன். சரி ப்ராமிஸ் என தலையாட்டி சிரித்தாள் மலர். அதன் பிறகு இருவரும் பேசாத ஒரு வார கதையை சேர்த்து வைத்து பேசி மகிழ்ந்தாள் மலர். அதுவரை காணாத தன் தோழியின் முக மலர்ச்சியை கண்ட ஆறாமுதன் காலையில் நடந்த பிரச்சனையை பற்றியோ காயத்தை பற்றியோ வேந்தனை பற்றியோ எதுவும் கேட்காமல் மலரை பேசவிட்டு வேடிக்கை பார்த்தான். அன்றைய நாள் வேதனையுடன் ஆரம்பித்தாலும் புன்னகையுடனே முடிவுற்றது. மறுநாள் புத்துணர்ச்சியுடன் வகுப்பிற்குள் நுழைந்த மலரை சிரிப்புடன் எதிர்கொண்டான் ஆறாமுதன். என்ன ஆரா, சிரிப்புல புதுசா இருக்கு? உன் முகத்துல இருக்க ஒளிவட்டமும் தான் புதுசா இருக்கு என்றான் ஆறாமுதன். வேந்தனின் நினைவில் அது என முகம் மலர்ந்தாள் மலர். அதை பார்த்த ஆறாமுதன் சிரித்துக் கொண்டே தனது போனை எடுத்து மலரின் முகத்திற்கு நேராக காட்டி, இதான அவனோட வக்கீல் வண்டமுருக என்றான். ஆறாமுதனின் போனில் வேந்தனின் போட்டோவை பார்த்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை மின்சாரம் தாக்க, என்கிட்ட கூட அவங்க போட்டோ இல்ல, உன்கிட்ட எப்படி? உனக்கு அவங்கள முன்னாடியே தெரியுமா என அதிர்ச்சியுடன் கேட்டாள் மலர். அதை கேட்ட ஆறாமுதன் அழகாக ஒரு மந்தகாச புன்னகையை சிந்தினான். எல்லம் வந்து என்னை கண்டு காதல் என்று சொன்ன மடையா, என்னுள்ளே நான் கொண்ட இன்னலனை அறியா கல்வா, சொல்ல வந்த இன்சொல்லால் சொர்க்கமென ஆகும் நிலையா, சொற்ற நிலை நீயும் உணரா சொல்லி போன சொல்லென்றும் கொல்லி வைக்கும் நீயா உணராய் அள்ளி வந்தாய் காதல் அமுதே, எண்ணி வந்தாயா எந்த நிலையை, உள்ளுள்ளே உன் நினைவும் ஒரு கணமும் நான் மறவேன், என்னுள்ளே எதிர்மறையாய் இடம் பிடித்தாய் நீ மெதுவாய், என் மறுப்பை நான் கூற என்னையே நான் இழந்து என்னுள்ளே உயிர் ஒழித்து அன்று மொழிந்த மறுசொல்லில் அடைந்த வழி நான் அறிவேன், படிக்க மனம் துடிக்க உன்னை பார்க்க மனம் மறுக்க ஊர்கடந்து நான் போனேன், தேர் நகரும் உணர்வுடனே உன்னை மறக்க உள்ளே நினைத்து மறக்க நினைத்து உன்னை நினைத்தேன், தனிமையில் நினைவுகளில் தன்னிலை நான் மறந்து தன்னவனே உன்னை நினைத்தேன், எதிர்படும் நபர்களின் உடைகளின் நிறங்களில் என்னவனே நீ சுமக்கும் கருமை நிறம் நான் கண்டேன், அது நீயா என தேடி தொலைந்தேன், உன்னை நான் காணாது என்னை நீ அறியாது, உன்னை நான் தேடி உள்ளுள்ளே நான் கொண்ட உணர்வழி நீ அறிவாய், அகம் முகம் நான் மறைத்து உள்ளகம் உன்னை நினைத்து எழில் வேந்தா உன்னை காண ஏங்கிய நிலை நீ அறியாய், காரிருள் கடல் கதிரவனை மறைத்திருமோ, காத்திருந்தேன் உன்னை காண காதல் மலர் இதழ் வெறிப்பை காற்றும் வந்து தடுத்திடுமோ, முகிழும் காதல் மலர் விரிய மறைத்த காதல் மலர்ந்ததடா. உயிரே 24. இளந்தென்றல் காற்று செல்லென்று வீசிக் கொண்டிருக்க வானம் லேசாக இருண்டு கிடக்க மலைச்சாரல் பூத்துவாளாக தூவிக் கொண்டிருந்தது. இந்த குளுமையான சூழ்நிலைக்கு எதிர்ப்பதமாக ஒருத்தி சூடாக மூச்சு விட்டபடி கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தாள். இத்தோட 10வது பிளேட் உள்ள போயிருச்சாரா, இன்னும் விஷயம் வெளியில வரல என கோபத்தில் புருவத்தை நெறித்தாள் மலர். அட 10 தானே, இன்னும் 2 பிளேட் உள்ள போட்டோம்
என் அசால்ட்டாக கூறிக்கொண்டு பானிபூரியை உள்ளே தள்ளினான் ஆறாமுதன். ஆரா, ஓவரா போயிட்டு இருக்கடா என கோபத்தை அடக்கியபடி மேசையில் ஒரு குத்து குத்தினாள் மலர். மலரின் கோபத்தை கண்டு அந்த பானிபூரி கடைக்காரர் சிரித்தார். அவர் சிரிப்பதை கண்ட மலர், தாத்தா சிரிக்காதீங்க என்றாள். மலரும் ஆறாமுதனும் பானிபூரி கடைக்கு வந்து 1 மணி நேரம் கடந்து விட்டிருந்தது. ஆறாமுதனின் போனில் வேந்தரின் போட்டோவை பார்த்த மலர், வக்கீலோட போட்டோ உன்கிட்ட எப்படி? அவங்களோட ஏற்கனவே தெரியுமா? அவளின் கேள்விக்கு பதில் கூறாமல், சொல்ல மாட்டேனே சிரித்தான் ஆறாமுதன். ஹே சொல்லுடா. அப்ப எனக்கு பானிபூரி வாங்கி கொடு. எது? வாங்கி கொடுத்தா சொல்றேன். டேய், இது ஏன் டைலாக்ட பண்ணி இருந்துட்டு போட்டோம். இப்ப நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போது நான் தானே வாங்கி கொடுப்பேன். இப்ப நீ வாங்கி கொடு. என் கிறகும். சரி, காலேஜ் முடிச்சது வாங்கி தரேன். குட் கேர்ள், லவ் யூ பேபி. செருப்பு பிஞ்சிரும் நாயே. எப்படிலாம் திட்டினா அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ஆ என கத்தி விட்டு, சரி திட்டல தங்கமே, வந்து உட்காருங்களா, கிளாஸுக்கு மேம் வர நேரம் ஆயிடுச்சு என இழுத்து பிடித்த பொறுமையுடன் பேசினாள் மலர். மச் பெட்டர் பேபி. தன் தோழியின் கன்னத்தை கிள்ளி கொஞ்சியபடி தனது இருக்கையில் அமர்ந்தான் ஆறாமுதன். எல்லாம் என் நேரம். நீ வக்கீல் வண்டு முருகா, உன்னால பிசாசுக்கெல்லாம் பானிபூரி வாங்கி கொடுக்கற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிப்படா என மேல் நோக்கி பார்த்தவாறு பேசினாள் மலர். ஏ முத்துன பைத்தியம், தனியா பேசாத. கிளாஸே உன்னையதான் வித்தியாசமா பாக்குது. ஒழுங்கா உட்காரு. அதே நேரம் வகுப்பிற்கு பேராசிரியர் வந்துவிட அனைவரும் பாடத்தில் கவனமாகினர். ஒரு வழியாக அன்றைய வகுப்புகள் அனைத்தும் முடிவுக்கு வர மலரை இழுத்துக்கொண்டு கல்லூரிக்கு வெளியில் இருக்கும் பேருந்து நிறுத்தத்திற்கு விரைந்தான் ஆறாமுதன். இவர்களது டிபார்ட்மெண்ட்டை சுற்றி காடாக இருப்பதால் கடைக்கு செல்ல வேண்டும் என்றால் சிறிது தொலைவு பேருந்தில் பயணம் செய்ய வேண்டும். இவ்வாறாக அம்மழைக்கால மாலை வேளையில் ஆறாமுதன் மலரை பானிபூரி கடைக்கு அழைத்து வந்து 1 மணி நேரம் கடந்திருந்தது. இப்பொழுது வரை ஆறாமுதன் விஷயத்தை கூறவில்லை. அந்த கோபத்திலும் தனக்கு தராமல் ஆறாமுதன் மட்டும் பானிபூரியை விழுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தும் கொள்ளை வெறியில் அமர்ந்திருந்தாள் மலர். பேபி, இன்னொரு பிளேட். ஆறாமுதன் அடுத்த பிளேட் பானிபூரிக்கு அடி போட்டான். வாங்கி தர, நீ சொல்லு, அப்புறம் நான் வாங்கி தரேன். முடியாது, நான் சொன்ன நீ வாங்கி தர மாட்ட. அதெல்லாம் வாங்கி தர வேண்டா, ஒழுங்கா சொல்லிடு. பல்லை கடித்தாள் மலர். நீ வாங்கி தரதா நான் சொல்லுவேன் அடம் பிடித்தான் ஆறாமுதன். தாத்தா இன்னொரு பிளேட்டு கத்தினாள் மலர். இந்த கத்தலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்றவாறு பானிபூரியை சாப்பிட ஆரம்பித்தான். அதை சாப்பிட்டு முடிந்ததும், பேபி இன்னொரு பிளேட்டு என் ஆறாமுதன் திரும்பவும் கேட்க, ஆறா சுத்தமா எனக்கு பொறுமையே இல்ல. சும்மா சொல்லு பேபி, உனக்கு விஷயம் வேணுமா வேணாமா? ஆறாமுதன் பேசியவற்றை கேட்ட மலர் சட்டென எழுந்து கடைக்காரர் வெங்காயம் வெட்ட வைத்திருந்த கத்தியை எடுத்து, எப்பவும் வேணுமாடா? கத்தியை ஆட்டியபடி கேட்டாள். அதாவது வாங்கி தந்தா நல்லதா இருக்கும். கத்தியை பார்த்தபடி கூறினான் ஆறாமுதன். இப்படியே சொருகுனா சித்திருவ. இப்ப சொல்றியா இல்லையா? சரி சரி உட்காரு, சொல்லுக என்றபடி மலரை பிடித்து உட்கார வைத்தான் ஆறாமுதன். இந்த தண்ணியை குடி, தண்ணியை குடி, டென்ஷன் ஃப்ரீ. மலருக்கு தண்ணீரை அழைத்தான் ஆறாமுதன். தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு, இப்ப சொல்லுடா என் டொமேட்டோ என்றாள் மலர். அதை கேட்ட ஆறாமுதன் சிரித்தபடி மலர் குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்த வேந்தனின் விசிட்டிங் கார்டை தனது பாக்கெட்டிலிருந்து எடுத்து மேசையின் மீது மலரின் கண்ணெதிரே வைத்தான். இதை எதுக்கு நீ பத்திரப்படுத்தி வச்சிருக்க? பொறு, இந்த கார்டுல உன் வக்கீலோட கான்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை என் போன்ல சேவ் பண்ணி வாட்ஸ்அப்ல பார்த்தா அவங்க டிபில இந்த போட்டோ இருந்துச்சு, அவ்வளவுதான் சிரித்தான் ஆறாமுதன். ஏ, அவங்க டிபி எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு? ஆச்சரியப்பட்டாள் மலர். உங்க வக்கீல் டிபி அப்படி ஓபன்ல வச்சிருக்காரு. அட லூசு வண்டு முருகா, என்ன இவ இப்படி இருக்கா? சிரித்தாள் மலர். ஆமாமா, லூசுதான். உன் வக்கீல் கிட்ட சொல்லிரு, இப்படி டிபிய ஓபன்ல வைக்காத, மை கான்டாக்ட்ஸ்ல போட்டு வைன்னு சொல்லு. மலரை கிண்டல் செய்தான் ஆறாமுதன். நான் அப்படி சொல்றது, நான் அவன்கிட்ட பேசி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆறாமுதனின் கிண்டல் புரியாமல் குழப்பத்துடன் கேட்டாள் மலர். இதோ எப்படிதான் என்றவாறு தன் போனில் இருந்து வேந்தனுக்கு அழைப்பு விடுத்தான் ஆறாமுதன். அதை கண்ட மலர் பதறி, டே என் அழைப்பு முழுமையாக சென்றடைவதற்குள் ஆறாமுதனின் போனை வாங்கி அழைப்பை துண்டித்தாள். கேட கிறுக்கு பயல, மண்டை அப்படியே உடைச்சிருங்க பாத்துக்கோ. திட்டியபடி தன் நண்பனை பார்த்து சிரித்துக் கொண்டு ஆசுவாச மூச்சை விட்டாள் மலர். அவ்வளவு பயம். சிரித்த ஆறாமுதரின் பார்வை கடையின் வாசலை கண்டு மாறியது. ஆறாமுதரின் பார்வை மாற்றத்தை கண்ட மலர் தன் பெண்ணை திரும்பி பார்க்க அங்கு மலரின் துப்பட்டாவை பிடித்து இழுத்தவன் நண்பர்களுடன் கடைக்கு வந்திருந்தான். யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளதான் சிசிடிவி இருக்கு, பிரச்சனை வரும்னு சொன்ன, இங்க வச்சு அவன் மண்டையை உடைச்சிடவா? கேட்டபடி ஆத்திரத்துடன் இருக்கையை விட்டு எழுந்தான் ஆறாமுதன். ஆறாமுதன் எழுந்த ஆர்ப்பாட்டத்தில் மலரிடம் வம்பு இழுத்தவன் இவர்களை பார்த்துவிட்டு சிரிப்புடன் தன் நண்பர்களின் காதில் ஏதோ கிசுகிசுக்க அவர்களும் ஒன்றாக திரும்பி மலரையும் ஆறாமுதனையும் பார்த்தனர். அதை பார்த்த ஆறாமுதன்,
அன்னைக்கு வாங்கி இவன் திருந்தல பத்தியடி என்றபடி அவனை நோக்கி முன்னேற முயன்றான். ஆறாமதனின் கையை பிடித்து தடுத்து, பொறுமையா இரு ஆரா. தன் நண்பனை அமைதிப்படுத்தினாள் மலர். என்னடி பொறுமையா இருக்க சொல்ற? உனக்கெல்லாம் ரோஷம் இல்ல? ஆரா, பொறுமை கடலினும் பெரிது, பொட்டுக்கடல அதை விட சிறிது என்ன சிரித்து கண்டித்தாள் மலர். கடவுளே, இந்த டயலாக் எல்லாம் எங்க இருந்தா கண்டுபிடிக்கிறாளோ. அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்ற? என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். என்னால முடியலடி, நான் கிளம்புறேன். நீ வந்தாவா, வராட்டி போ. இருக்கையை விட்டு எழுந்தான் ஆறாமதன். ஏய் லூசு, நானும் வரேன்டா என்றபடி ஆறாமதனின் பின்னே எழுந்தாள் மலர். அப்பொழுது மலரிடம் வம்பு இழுத்தவன் மலரை பார்த்து நக்கலாக சிரித்தான். அதை பார்த்த மலர், ஆரா, அடுத்த வாரம் என்எம்இ கிளாஸ்க்கு லீவ் போடாம வந்துரு என அவனை பார்த்தபடி ஆறாமதனிடம் கூறினாள். இவ எதுக்கு சம்மதமே இல்லாம பேசுறா என யோசித்தபடி சரி என்றவாறு தலையை ஆட்டினான் ஆறாமுதன். இருவரும் பேசியதை கேட்ட அவன், டேய், ரெண்டு லவ் பண்ணுதுங்க போலடா. அதான் நேத்திக்கு அவன் அவ்வளோ கோவப்பட்டான் போல. தன் நண்பர்களிடம் முணுமுணுப்பது பில் செட்டில் பண்ணி கொண்டிருந்த ஆறாமுதன் மற்றும் மலரின் காதில் தெளிவாக கேட்க, அதை கேட்ட இருவரும் ஒருத்தர் முகத்தை மற்றவர் பார்த்து கொண்டு ஒரே நேரத்தில் சட்டென வாய்விட்டு நகைத்தனர். ஆரா, இங்க ஒரே காமெடியா இருக்கு, என்னால சிரிப்பா அடக்க முடியல. வா போயிடலாம். எனக்கும் தாண்டி, வா. இரு இரு, என் வாட்டர் பாட்டில் டேபிள்ல வச்சிட்டேன், எடுத்துட்டு வரேன் என மீண்டும் உள்ளே நுழைய முயன்றாள் மலர். நீ இரு, நான் எடுத்துட்டு வரேன் மலரிடம் கூறிவிட்டு வாட்டர் பாட்டிலை எடுக்க கடையில் நுழைந்தான் ஆறாமுதன். டேய் சிவா, அடுத்த வாரம் கிளாஸ்க்கு லீவ் போடாம வந்துருன்னு அந்த பொண்ணு சொன்னதுல என்னமோ இருக்குடா. நீ எதுக்கும் அடுத்த வாரம் கிளாஸ்க்கு போகாம இருக்கிறது நல்லது. மலரிடம் வம்பு இழுத்தவனிடம் அவன் நண்பன் அறிவுறுத்தினான். யாரு இவளா? கொல்லி குச்சியா இருக்கா, இவளுக்கு நான் பயப்படுமா? அப்படி என்னடா பண்ணிட்டு போறா? சிரித்தான் சிவா. இவர்களது உரையாடல் ஆறாமுதனின் காதில் தெளிவாக விழ தானாக அவன் இதழ்களில் புன்னகை எறும்பியது. என் பேபி அப்படி என்ன பண்ண போறான்னு எனக்கும் தான் ஆர்வமா இருக்கு என நினைத்தவாறு வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு மலருடன் கடையை விட்டு வெளியேறினான் ஆறாமுதன். எழில் மலர் கரம் பிடிக்க ஏங்கி இருந்த வேந்தன் மனம் நொந்து போன போக தினம் வேகுதே உள்ளேறனம். வடிவழகி அவள் உருவை வெளிக்கொண்டு நோக்கும் நாளை வழி தேடி அலைந்த போது விடிவென்று இருளே வெளியாய் விரக்தியின் விளிம்பில் தானே விழி நீரில் கரைந்தே போனேன். உள்ளுருகுதே உள்ளமென கண்ணீர் பெருகுதே வெள்ளமென தண்ணீரின்றி துடிக்கும் மீனாய் தன்னுயிரம் துடிக்க நானே என்னவளை எங்கே காண்பேன் என்னென்றே தவித்தேன் நானும். ஒரு உலகிய உள்ளம் வழியில் தெரு குழந்தை போல அழுதே தேம்பி தவிக்கும் நிலையா? பெண்ணுலகில் மின்னும் மீனே, பொன்னுருவாய் பொழிந்த எழிலை மின்னலென மீட்டும் விழியே, கண்ணலென எந்தன் கனியின் அமுதை என் உயிரம் மீள தோதாய் எங்கேயும் பார்த்தாள் கோராய். உயிர் தொலையும்.